ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 11வது மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிறக்க 11வது T20 மேட்ச் பற்றி நம்ம பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட் அண்ட் பிளேயர் பேட்டில் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீம் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மேட்ச் பொறுத்தவரையும் மதியம் 12:35 இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைனலாக சொன்ன மாதிரியே 6 கிராண்ட் லீக் டெமோ டீமை பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையுமே உங்களுக்கு நான் 1 by 1 நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது லைனப்ஸ் வரதுக்கு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் எந்த சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லாமே மாற்றி நான் ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமும் அண்ட் கிராண்ட் லீக்கான டெமோ டீம் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் பொறுத்தவரை ப்ரைம்ஸ் எதுவும் பண்ணல. நான் கொடுக்குற டீம்ஸ்லேருந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா GST அண்ட் TDS சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. அண்ட் நிறைய லீடர் போர்டு ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அதிலே நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்போர்ட்டஸ் ஆப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி 5 பேர் அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஆப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கான்டெஸ்ட் உள்ளே போனீங்கன்னா இன்னும் யாரும் கட்டலை. ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாஸ் பிலிப்பி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்போனண்ட் வரவங்க யாராச்சும் இந்த 4 மிச்சம் இருக்க 5 பேர்த்துலேருந்து ஒருத்தரை எடுப்பாங்க. ஸோ இந்த காம்படிஷன் நீங்கள் டீம் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் பொறுத்தவரை டீம் மேக் பண்ண தேவையில்ல. வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயர், சிங்கிள் பிளேயர் மட்டும் பிக் பண்ணி நீங்கள் நிறைய மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஸ்போர்ட்டஸ் ஆப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் CLA. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸ்க்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் நடக்கிறக்க 11வது T20 BBL மேட்ச் அண்ட் 26 டிசம்பர் மேட்ச் நடக்குது. மதியம் 12:35 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி கிரிக்கெட் கிரவுண்ட், சிட்னியில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குங்க. அண்ட் சிட்னியோட ஒரு விக்கெட் டேக்கர் அதிகம் பார்த்தீங்கன்னா 31 மேட்ச் இந்த வெண்ணில் ப்ளே ஆகிருக்கு. அதில் 275 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 122 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 153 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 187 விக்கெட்டும், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் 88 விக்கெட்டும் அதிகப்படியாக எடுத்திருக்காங்க. ஸோ அதிகமாக எடுத்தது ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரைக்கும் 114 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 52 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 65 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. கடைசியாக நடந்த இந்த வெண்ணில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் 10 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபேஸர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 2 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க இந்த சிட்னியை பொறுத்தவரையும். அதே மாதிரி 2 டீமுக்கான ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 22 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் 14 மேட்சும், மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 8 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ இந்த பேட்டில் வைஸ் அண்ட் ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு அட்வான்டேஜும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பை விக்கெட் கீப்பிங் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேம்ஸ் வின்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாக் எட்வர்ட், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஜோர்டன் சில்க்ஸ், லக்ஷன் ஷா, ஜோயல் டேவிட்ஸ், ஹைடன் கேர் இந்த மேட்ச் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பென் டார்ஜியஸ், ஜாக்சன் பேர்ட், அகில் உசின். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சிட்னியோட ஒரு பாசிபிளான பிளேயிங்லாம் இருக்கிறதுக்கான மோஸ்ட்லி சான்சஸ் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் இருக்குது. அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்தவரையும் ஷாம் ஹார்பர் அண்ட் பென் டங்கட் 2 பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ஹில்டன் கால்ட்ரைட், டாம் ரோஜர்ஸ், டாம் கரன், உஸ்மான் மீர், பீட்டர் சிடில், பைடன் காக், ஜோயல் பேரிஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராபலான பிளேயிங்கான இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வெயிட்னா ஸ்டாட்ஸ் வைஸாக நம்ம யாருக்கெல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்தவரையும் ஜாஸ் பிலிப்பி. ஸோ ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணி விக்கெட் கீப்பிங்லேயே பண்ணுறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் வரக்கூடிய பிளேயர். அண்ட் அவரோட ஹெட் ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா 14 மேட்ச் ப்ளே பண்ணி 362 ரன் அடிச்சிருக்காரு, 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் நல்லா ஆவரேஜ் தான் இருக்குது. அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் டீசெண்டான ஒரு ரன் வச்சிருக்காரு ஜாஸ் பிலிப்பி ஹெட்வர்ட்டில். வெனுவில் பொறுத்தவரையும் 33 மேட்ச்சுக்கு 32 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. 952 ரன்னும், 25 கேச்சஸ், 10 ஸ்டம்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே 31 ஆவரேஜ், 30+ ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ எப்படினாலும் ஒரு 20+ ரன் அடித்தாலுமே 2-3 கேட்ச் பிடிச்சிட்டா அதை பார்த்துட்டு ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டி
ஜாஸ் பிளேபேட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் கடைசி 2 மேட்ச்சில் 35 ரன் அடிச்சிருக்காரு. பட் அதற்கு முன்னால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கிடச்சிருக்கு, இயரில் விக்கெட்டை விட்டார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை ஜாஸ் பிலிப்பி போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ இன்னும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 14 மேட்ச்சுக்கு 42 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஹெட் வெட் ரெக்கார்ட் ஹெட் வெட்டில் ஆவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்குது. 502 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரை ஃபஸ்ட் ஹெட் வெட்டில். அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா 26 மேட்ச்சுக்கு 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுவிலையுமே 812 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதை வெனுவில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 39 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 35 ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வெனும் சரி ஹெட்டோடு சரி ரொம்பவே நல்லா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரையும். ஸோ இந்த மேட்ச்சில் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டனாக இல்லை கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பர்சன்டேஜில் கொஞ்சம் ஒரு 50% தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். மினிமம் ஒரு 2 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவார். அண்ட் தென் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் அவுட்டரே வந்துடுறாரு. அண்ட் ஹெட்வர்டில் பொறுத்தவரையும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 34 ரன். ஸோ ஹெட்வர்டில் பெருசாக அவர்கிட்ட ரெக்கார்டு இல்லை. அண்ட் விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. வினோ பொறுத்தவரையும் 14 மேட்சஸ்க்கு 169 ரன் அண்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் ஆவரேஜான ஸ்கோர் தான் பண்ணியிருக்காரு. பட் குவாலிட்டியான பிளேயர் ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வினோவில் செகண்ட் மேட்ச்சில் பவுல் பண்ணி 4 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஜாக் எட்வர்ட். பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 அண்ட் விக்கெட் இல்லை, பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ ட்ரீம் டீமுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஜாக் எட்வர்ட் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறாங்க மோஸ்ட்லி அவங்கள ஒரு சேஃபான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இல்லை கேப்டன் ஆப்ஷனாகவும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ். ஸோ மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 21 மேட்சஸ் ப்ளே பண்ணி 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்ட்டில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. ஆவரேஜ் பொறுத்தவரையும் 491 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 33 ஆவரேஜ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 29 ஆவரேஜ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஹெட்வர்ட்டில் நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். பட் வெனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 மேட்ச் ப்ளே பண்ணி 1077 ரன் எடுத்திருக்காரு அண்ட் 27 ஆவரேஜ். ஸோ வெனோவில் ஆவரேஜ் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண போகிறப்போ நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ இது 33. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஹெட்வர்ட்லேயும் சரி வெனோலையும் சரி செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்மாக பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோன்னா கடைசி மேட்ச்சில் கூட இயரில் விக்கெட்டை விட்டார். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறாரு. மேட்சஸை எடுத்துகிட்டு போய் கடைசி வரைக்கும் மேட்சஸை முடிச்சுட்டு வராரு. ஸோ 53 நாட் அவுட் அண்ட் 27 22 அப்படிங்கிறத அவரோட ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். செகண்ட் பேட்டிங்னா அவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜோர்டான் சில்க்ஸ். ஸோ ஜோர்டான் சில்க்ஸ் பொறுத்தவரையும் 19 மேட்ச்சுக்கு 47 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ 330 ரன் அடிச்சிருக்காரு ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரையும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 7 மேட்சஸ்க்கு 166 ரன், 83 ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ அவருக்கு அதிகமாகவே இருக்குது. மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் 6 பண்ணாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நீங்கள் விக்கெட் ஏரில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி டீமில் ஜோர்டான் சில்க்ஸ்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஏன்னா அவரோட ஆவரேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவரோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் செகண்ட் இன்னிங்ஸில் 33 ஆவரேஜ் இருக்குது. 9 மேட்ச்சுக்கு 164 ரன். ஸோ கிட்டத்தட்ட நல்ல ஆவரேஜ் தான். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இன்னும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஜோர்டான் சில்க்ஸ்க்கு. அண்ட் வெனுவை பொறுத்தவரையும் 52 மேட்ச்சுக்கு 33 ஆவரேஜ் அண்ட் 864 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இதுலேயுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஜோர்டான் சில்க்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா மஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ ரொம்பவே வெனுலையும் சரி ஹெட்வர்ட்லையும் சரி நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் போரான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறப்பனா அவருக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக அந்த மேட்ச்சில் ஒரு 36 நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. ஸோ இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஷன் ஷா பொறுத்தவரையும் ஹெட்வர்ட் அண்ட் வெனோ ரெக்கார்ட் பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் போராத இருக்குது. இவரை பொறுத்தவரையும் இந்த மேட்ச்சில் ஒரு 50 ஆப்ஷன்ஸ் தான் சொல்லுங்கள். 50 ஆப்ஷன்ஸ் தான். ஒரு ஒன் சைட் டீம். ஸோ பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஃபேவராக நீங்கள் ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி ஸ்மால் லீக்குக்கு இவரை மிஸ் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் பென் டார்ச்சஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 15 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 58 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 11 விக்கெட்டும் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் பென் டார்ச்சஸ் எடுத்திருக்காரு. நல்லா தான் இருக்குது. ஸோ ஹெட்வர்ட் பொறுத்தவரை ரொம்பவே நல்லா வச்சிருக்காரு ரெக்கார்ட் பொறுத்தவரையும். அண்ட் வெனுவில் பார்த்தீங்கன்னா 40 மேட்ச் ப்ளே பண்ணி 48 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஸோ
மஸ்ட் பிக்னே சொல்லுவேன். ஸோ இம்பார்ட்டன்ட் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த லோயர் ஆர்டரில் வந்து மேட்சஸ் நிறையா திருப்பி கொடுக்குறாரு. ஸோ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீல் பண்ணி மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஒரு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பென் டார்ச்சஸ் மஸ்ட் பிக் சொல்லுவேன். ஸோ கம்பல்சரி பிக்கில் இவங்க எடுத்துங்க. ஸ்மால் லீக்கு இம்பார்ட்டன்ட் பிக். கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டனாக கேப்டன் ஆப்ஷனாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜோயல் டேவிஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 7 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 5 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 52 ரன். ஸோ இவரை ரிஸ்க்கான ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அண்ட் மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு டவுன் ரொம்ப கீழே இருக்குது, அதுதான் ஒரு மைனஸாக இருக்குது. பட் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுற வரா அப்படிங்கிறது கேள்வி தான். ஒரு விக்கெட் எடுத்து 2 கேட்ச் பிடிச்சிட்டாலும் ஒரு ட்ரீம் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ரிஸ்க் டீமில் நீங்கள் வர ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் இவர்கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை, கொஞ்சம் பூராக தான் இருக்குது. கிராண்ட் லீக்லேயே ஒரு ரிஸ்க் எடுக்கிறவங்க உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹைடன் கேர் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் ஹெட் டு ஹெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. 3 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனு ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 18 மேட்ச்சுக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு அண்ட் 187 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கெட் பொறுத்தவரையும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் அவருக்கு அதிகமாக வந்திருக்கு. வெனுவில் 8 மேட்சஸ்க்கு 11 விக்கெட் வந்திருக்கு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நான் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹிடன் கேரோட ரீசன்ட் ஃபார்ம் கடைசி வரையும் ஒரு 3 மேட்ச் ஸோ கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா 4 ரன் ஒரு விக்கெட் அண்ட் விக்கெட் எதுவும் இல்லை 6 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிறத இவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ விக்கெட் டேக்கராக இருக்கார். இவரோட பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மோஸ்ட்லி டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா பென் டார்ச்சஸ் பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுனால இவரும் அந்த ரோல் எடுத்துக்குவார். ஸோ டெட் ஓவரில் எடுத்துக்கனால ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஜாக்சன் பேர்ட் ஹெட் டு ஹெட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17 மேட்சஸ்க்கு 13 விக்கெட். வெனுலையும் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் அவருக்கு ரொம்பவே நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஹைடன் கேர் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரெக்கார்ட் இருக்கிறனால அது அப்படியே ஆப்போசிட் ஜாக்சன் பேர்டு செகண்ட் இன்னிங்ஸில் ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர் ப்ளே பண்ண மேட்சஸில் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த 4 மேட்சஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அது இந்த மேட்ச் பொறுத்தவரையும் நீங்கள் கிராண்ட் லீக் பிக்கு அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக அவர் இருப்பார். அகில் விஷன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டுமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட்டு வந்திருக்கு. பட் வெனுவில் பொறுத்தவரைக்கும் மேட்சஸ் எதுவும் பெருசாக ஆடலை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த மேட்சஸில் 2 விக்கெட் எடுத்து நல்ல ஒரு அதுக்கு முந்தின மேட்ச் எல்லாமே பேட்டிங்கில் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விக்கெட்டும் அண்ட் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங் வாய்ப்புகள் கம்மி தான். பட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா இன்சியில் பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ரைட் ஹேண்டர்ஸ் அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது. ஸோ ஷாம் ஹார்ப்பராக இருக்கட்டும் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இப்படி ரைட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டரில் இருக்கனால கண்டிப்பாக அகில் விஷன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் லோட் பண்ண போகிறாரு. ரோஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் ஆப்ஷனோ வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ நீங்கள் அகில் விஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பொறுத்தவரையும் பென் டக்கட் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 24 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் ரெக்கார்ட் அண்ட் வெனு ரெக்கார்ட் கொஞ்சம் போராக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இவர் பர்சன்டேஜும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, செலக்ட் பண்ண பர்சன்டேஜும். ஸோ நீங்கள் இவரை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறப்போ ஒரு மல்டிபிள் டீம் 10 டீம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 டீமில் இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு டீமில் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நீங்கள் பென் டக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்மால் லீக் பொறுத்தவரையும் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸில் அவரோட பெருசாக டொமஸ்டிக்கில் நடந்த மேட்ச்சில் ஒரு 100+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பிபியில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரன்ஸ் எதுவும் அடிக்காமல் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பென் டக்கட் பொறுத்தவரையும் அண்ட் ஷாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பிங் அண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயராக மாறிடுவார். அண்ட் எப்படி ஜாஸ் பிலிப்பி பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரோ சேம் சிமிலர் ஆக்ஷன் தான் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இவருமே சேஃபான ஆப்ஷன்ஸில் இருப்பார். ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 19 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 168 ரன். ஸோ ஆவரேஜ் கொஞ்சம் பூரா இருந்தாலும் செகண்டாக பேட் பண்ணுறப்போ சரி நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஷாம் ஹார்ப்பர். வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 48 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. 48 அண்ட் 46 59 நாட் அவுட் இப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஷாம் ஹார்ப்பர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 375 ரன் அண்ட் 2 விக்கெட்.
37 ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் பொறுத்தவரையும் நல்லாவே வச்சிருக்காரு. ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது அவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஹெட்வெட்டில் பொறுத்தவரையும் 34 447 அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ விக்கெட் 2 விக்கெட்டுக்கு 2 மேட்ச் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வேணும்னு நோட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா 12 மேட்சஸ்க்கு 2 விக்கெட் அண்ட் 199 ரன். இதுலேயுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். பவுலிங்கில் பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸில் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நம்ம பார்க்க வேண்டியது பொறுத்தவரையும் 27 அண்ட் விக்கெட் எல்லாம் போயிருக்காரு, 26 அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்படி 25+ ரன் ஸ்கோர் பண்ணிடுறாரு. பட் இவர்கிட்ட வந்து பெருசாக ஒரு நாக் எதுவும் வரல. பட் சேஃபான ஆப்ஷன்ஸில் ஸ்மால் லீக்கில் இவங்க வந்துடுவாங்க. பட் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னா இவர் கொஞ்சம் செகண்ட் பேட்டிங் அப்படின்னா மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் சேஃபான ஆப்ஷன்ஸாக வச்சுக்கிறேன்னா ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இவர் இருப்பார். கிளென் மேக்ஸ்வெல் ஹெட்வெட்டில் 19 மேட்சஸ்க்கு 42 ஆவரேஜ் வச்சுருக்காரு, 722 ரன் அண்ட் ஒரு 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆவரேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ஹெட்வெட்டில் அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண போகிறாரு அப்படின்னா 10 மேட்சஸ்க்கு 74 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன். ஹெட்வெட்டில் 589 ரன் அடிச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. வெறும் 15 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு 9 மேட்ச்சுக்கு. சிட்னி பவுல் பண்ண போகிறாங்க, மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பேட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஹெட்வெட்டில் ரொம்பவே நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அண்ட் வெனு ரெக்கார்டு தான் கொஞ்சம் பூராக இருக்குது. வெறும் 17 மேட்சஸ்க்கு 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 415 ரன் அண்ட் 10 விக்கெட். ஸோ இதில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே கொஞ்சம் டீசெண்டான ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும் கிளென் மேக்ஸ்வெல் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அண்ட் 15 ரன் அடித்தார். இதே மாதிரி நீங்கள் சிட்னி சிக்ஸர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பொறுத்தவரையும் அவங்கக்கிட்ட டாப் ஆர்டரில் பொறுத்தவரையும் மோஸ்ட்லி யாரும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸாக இருக்கட்டும், ஜாஸ் பிலிப்பாக இருக்கட்டும், ஐடன் அண்ட் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஜாக் எட்வர்ட் எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கனால கண்டிப்பாக கிளென் மேக்ஸ்வெலோட பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் டவுன் தான் சொல்லுவேன், டவுட் தான் சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னால ஒரு யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ரைட் ஹேண்டர்ஸாக இருக்கனால இவருக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் மேபி ஒரு ஓவர் யாருக்காவது மரிம்பால் ஒரு அடிப்பட்டால் மட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பேட்டிங்கில் ஒரு கான்ட்ரிபியூட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 87 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டு பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனு ரெக்கார்ட் பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் பார்க்குறப்போ ரொம்ப போராக தான் இருக்குது. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக்கில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் மீட் பண்ணிடுங்க. ஒரு 10 டீம் மல்டிபிள் டீம் போகிறவங்களுக்கு இவங்களை ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக ஒரு 2 டீமில் நீங்கள் ஒரு பிளேயராக வச்சு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 17 மேட்ச் ப்ளே பண்ணி 386 ரன் அண்ட் 43 ஆவரேஜ். ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன் ஹெட்வெட்டில். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ண போகிறாங்க மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 53 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 8 மேட்ச்சில் 219 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் வெனூர் பொறுத்தவரை 8 மேட்ச்சுக்கு 176 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் அது வந்திருக்கு. பட் வெனூ ரெக்கார்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ஹெட்வெட்டில் தான் 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்சஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து பெருசாக ஒரு 30+ ரன் ஸ்கோர் வரல. அண்ட் ஸ்டார்ட் கிடைக்கிது 7 விக்கெட் வர 4, 15, 18 அப்படிங்கிறது அவரோட ரன்ஸாக இருக்குது. கிராண்ட் லீக்குக்கு ஒரு அடாப்டான பிளேயராக இருப்பார். ஏன்னு சொல்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி அகில் ஹுசேன் வைஸ் டாப் ஆர்டர் சிட்னி மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பவர் பிளேக்குள்ளே ஒரு குயிக்காக ஒரு 3 விக்கெட் ஆள் விட்டாங்க அப்படின்னா கால்ட்ரைட்டோட அந்தோட அனுபவம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தேவைப்படுறதுனால அவருக்கு நீங்கள் ஒரு கிராண்ட் லீக் ஒரு ரிஸ்க்கான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் வந்திருப்பார். டாம் கரன் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் வெனு பெருசாக இது ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் வெனுவில் 16 மேட்ச் ப்ளே பண்ணி 19 விக்கெட் 106 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ வெனுவில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 8 மேட்ச்சுக்கு 13 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு வெறும் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 37 ரன் 1 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் அவர்கிட்ட பெருசாக இது கிடைக்கல. 25 ரன் மட்டும் பேட்டிங்கில் லாஸ்ட்டான அந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காரு. டாம் கரன் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் பவுலிங் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவர் மிஸ் பண்ணிவிட்டு அதர் ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரைடன் காக் பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் வந்திருக்கு. வெனூர் பொறுத்தவரையும் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 2 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ பிரைடன் காக்ஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதர் ஆப்ஷனில் இருக்கிற பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸில் ரெக்கார்ட் பெருசாக எதுவும் இல்லை. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு பிரைடன் காக்ஸ் பொறுத்தவரையும். ஜோயல் பாரிஸ் ஹெட்வெட்டில் பொறுத்தவரையும் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லையும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் வெனு நோட் பண்ண வேண்டியது 3 மேட்ச்சில் 3 விக்கெட், அதில் செகண்டாக பவுல் பண்ண போகிறப்போ அந்த 3 விக்கெட் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ
கடைசியாக நடந்த ஒரு ப்ளே பண்ண மேட்சஸில் 4 விக்கெட் அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோயல் பெரிஸோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு செகண்ட் பேட் பவுல் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் bowling அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உஸ்மான் மீர் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டும் ஃபஸ்ட்டு bowling பண்ணுறப்போ எடுத்திருக்காரு. சிட்னி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா எப்படியும் டாப் ஆர்டரில் ஒரு விக்கெட் விடவில்லை அப்படின்னா இவரோட பங்களிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மிடில் ஓவர்ஸில் கண்டிப்பாக இவர்கிட்ட ஒரு பவுல் பண்ண போகிறப்போ 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனு ரெக்கார்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு மேட்ச்சுக்கு 3 விக்கெட், அந்த 3 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஸோ உஸ்மான் மீர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துகிட்டு அப்படின்னா ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் எல்லாம் போயிருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் அண்ட் 4 விக்கெட் ஆல் அண்ட் 2 விக்கெட் ஆல் அப்படிங்கிறத ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு உஸ்மான் மீர். அண்ட் பீட்டர் சீடல். ஸோ பீட்டர் சீடர் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 12 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப பூரான ரெக்கார்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறப்ப 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ண போகிறப்ப 10 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுல்னா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கலாம். வெனூர்லேயுமே பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். அண்ட் ஹெட் வெட் வெனு ரெக்கார்டு ரொம்ப பூராக தான் இருக்குது. பட் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ஒரு பிளேயராக உள்ள வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு தவிர்க்கிறது எனக்கு கொஞ்சமே நல்லது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ அவர்கிட்ட பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. பட் அவர் ப்ளே பண்ண மேட்ச்சில் 2 விக்கெட் அண்ட் ஒவ்வொரு விக்கெட் மேட்ச்சுக்கு எடுத்திருக்காரு. பட் பெருசாக 3 விக்கெட் ஆல் அப்படிங்கிறது கிடைக்கல. ஒரு ரிஸ்க்கான நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் ஒரு வைஸ் கேப்டன்ஸ்னால் ஒரு ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பிளேயர் வைட் பேட்டில் பார்த்தலாம். ஸோ பிளேயர் பேட்டிலில் ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிட்ட ஒரு இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட் எழுந்திருக்காரு. ஜோயல் பேரிஸ் 6 இன்னிங்ஸில் ஒரு முறையும், மார்க் ஸ்டிக்கி கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறை, அண்ட் தென் ஸ்காட் போலாண்ட் 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு ஜாஸ் பிலிப்பியை. ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்தவரையும் டாம் கரன் 9 இன்னிங்ஸில் 2 முறையும், ஆடன் மிலன் 9 இன்னிங்ஸில் 2 முறையும் அதிகமாக விக்கெட் இழந்திருக்காரு. அண்ட் ஜோயல் பேரிஸ்ட் ஒரு முறை, அண்ட் பீட்டர் சிடல் ஒரு முறையும், கிளென் மேக்ஸ்வெல் 7 இன்னிங்ஸில் 2 முறை கிளென் மேக்ஸ்வெல் அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. உஸ்மான் மீர் 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும் ஜேம்ஸ் வின்ஸோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஜாக் எட்வர்ட் பொறுத்தவரையும் பெருசாக பேட்டில் எதுவும் இல்லை. பட் லெக் ஸ்பின்னுக்கிட்ட 17 இன்னிங்ஸில் 10 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மோசஸ் ஹென்ரிகஸ் பொறுத்தவரையும் ஸ்டோனிஸ் கிட்ட 2 இன்னிங்ஸில் 2 முறையும், அதே மாதிரி ஆடன் மிலன் கிட்ட 4 இன்னிங்ஸில் 3 முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் பீட்டர் சில்லி கிட்ட 6 இன்னிங்ஸில் ஒரு முறையும், கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட நோட் பண்ண வேண்டியது 10 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் அகென்ஸ்டாக அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. 77 இன்னிங்ஸில் 19 முறை மார்க்கஸ் ஸ்டோனிஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு பிளேயர் பேட்டில். ஜோர்டான் சிக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜோயல் பேரிஸ் கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட் இழந்திருக்காரு. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட 7 இன்னிங்ஸில் ஒரு முறையும், உஸ்மான் மீர் கிட்ட 1 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்காரு. ஸோ இவருக்குமே ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருக்குது. லெக் ஸ்பின்னுக்கிட்ட 57 இன்னிங்ஸில் 10 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு ஜோர்டான் சிக்ஸ். ஷாம் ஹார்ப்பர் பொறுத்தவரையும் ஜாக் எட்வர்ட் கிட்ட 1 இன்னிங்ஸில் ஒரு முறையும், பெண்டர் டார்ச்சஸ் அவருக்கு தாங்க பேட்டில் வைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 6 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஷாம் ஹார்ப்பர். ஸோ பஞ்சில் பவர் பிளேயில் பவுல் பண்ண போகிறப்போ அண்ட் அவர்கிட்ட ஒரு லெஃப்ட் ஆம் சீமர்னால கண்டிப்பாக அவர்கிட்ட மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாக்சன் போர்டுக்கிட்ட 2 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி பெருசாக ஸ்பின்னுக்கிட்டே கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. இருந்தாலும் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் போதனால டார்ச்சஸ் வெஸ் ஹார்ப்பர் கிட்ட ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறது. பென் டக்கட் பொறுத்தவரையும் ஹிடன் கேர் கிட்ட ஒரு முறையும், அண்ட் ஷிமோன் அபோட்டுக்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பொறுத்தவரையும் ஷீனா போர்டர் ஒரு முறை, அண்ட் பென் டார்ச்சஸ் 9 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் சொன்னேன், பவர் பிளேயில் டார்ச்சஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போது. அகில் வில்சன்கிட்ட 5 இன்னிங்ஸில் ஒரு முறையும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் பொறுத்தவரையும் மோசஸ் ஹென்ரிகஸ் ஒரு முறையும், அண்ட் ஷீனா போர்டுகிட்ட 11 இன்னிங்ஸில் 4 முறை விக்கெட்டை விழுந்திருக்காரு. பென் டார்ச்சஸ் கிட்ட 10 இன்னிங்ஸில் 3 முறையும், அண்ட் டார்க் மர்ஃபி கிட்ட ஒரு முறை, அண்ட் ஜாக்சன் போர்டு கிட்ட 3 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் அகென்ஸ்டாக 164 இன்னிங்ஸில் 46 முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் லெக் ஸ்பின்னுக்கிட்டையும் 64 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு கிளென் மேக்ஸ்வெல். டாம் ரோஜர்ஸ் பொறுத்தவரையும் பென் டார்ச்சஸ் கிட்ட ஒரு முறை, அண்ட் தென் ஜாக்சன் போர்டு கிட்ட ஒரு முறையும் விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. ஸோ லெக் ஸ்பின்னுக்கிட்ட இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. ஆனால் லெக் ஸ்பின் பொறுத்தவரையும் அதிகப்படியான இதில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தோடாக்ஸ் பொறுத்தவரையும் இவர் அகில் வில்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹில்டன் கார்ட்ரைட் பொறுத்தவரையும் ஹிடன் கேர் கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் ஷீனா போர்டு கிட்ட ஒரு முறையும், பென் டார்ச்சஸ் கிட்ட 8 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை ஹில்டன் கார்ட்ரைட் விட்டுருக்காரு. ஸோ லெக் ஸ்பின்னுக்கிட்ட 12 முறை 54 இன்னிங்ஸில் 12 முறை ஒரு விக்கெட்டை கார்ட்ரைட் இழந்திருக்காரு. இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் நம்ம யாரை ட்ரை பண்ண போகிறோம். ஸ்மால் லீக் பொறுத்தவரையும் கிளென் மேக்ஸ்வெல் வெஸ்
மார்க்கிஸ் ஸ்டோன்ஸ் இந்த காம்பினேஷனில் ஸ்மால் லீக் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க மோஸ்ட்லி பிளேபிள். அந்த டிஃபரன்ஷியல் ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்தவரையும் பென் டார்ச்சஸ் நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். டாம் கரான் ஃபஸ்ட் போல் பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஜாக் எட்வர்டுக்கு ஒரு கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ஜாஸ் பிலிப்பி பொறுத்தவரை செகண்டாக பேட் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீம் மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் பொறுத்தவரையும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஸோ அது பொறுத்தவங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பொறுத்தவரையும் லைனப்ஸ் ஒருத்தர் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இது ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஷாம் ஹார்ப்பர் அண்ட் ஜாஸ் பிலிப்பி இவங்க 2 பேர் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங்கில் பொறுத்தவரை ஜோர்டான் சில்க்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், டாம் கரன், ஜாக் எட்வர்ட், ஹைடன் கேர், பீட்டர் சிடில், பென் டார்ச்சஸ் அண்ட் அகில் ஹுசேன் இது நம்ம பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக நான் ஜாஸ் பிலிப்பிக்கும் அண்ட் வைஸ் கேப்டனாக ஷாம் ஹார்ப்பருக்கும் இது காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ 2 விக்கெட் கீப்பருமே நான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வேறு அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் ஹிடன் கேர் இருக்கார், அவருக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டாம் கரானுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இந்த இடத்துல ஷாம் ஹார்ப்பர் விட்டுட்டு ஜாஸ் பிலிப்பி அண்ட் மோசஸ் ஹென்ரிகஸ், ஹைடன் கால்டர்லேட், பென் டக்கட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், ஜாக் எட்வர்ட், ஹைடன் கேர், ஜாக்சன் பர்ட், ஜோயல் பேரிஸ், அகில் ஹுசேன் இது நான் பிக் பண்ணக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மார்க்கிஸ் ஸ்டோனிஸ்க்கும் வைஸ் கேப்டனாக ஜாக் எட்வர்டுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் அதர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணால் பென் டக்கட்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாக்சன் பேர்டுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பிலிப்பி இந்த இடத்துல மிஸ் பண்ணிவிட்டு ஷாம் ஹார்ப்பர் எடுத்திருக்கோம். ஸோ மோசஸ் ஹென்ரிக்ஸ், ஜேம்ஸ் வின்ஸ் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெல்டன் கார்ட்ரைட், கிளென் மேக்ஸ்வெல், மோசஸ் ஹென்ரிகஸ், மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், ஜாக் எட்வர்ட், பீட்டர் சிடில், ஜாக்சன் பர்ட், பென் டார்ச்சஸ், பைடன் காக்ஸ் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய தேர்டு டீம். இந்த தேர்ட் டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பென் டார்ச்சஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பைடன் காக்ஸ்க்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பைடன் காக்ஸ் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜாக் எட்வர்டுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாகவும் இருக்கிறதுக்கான அதிகமாக இருக்குது. அண்ட் டீம் 4 பொறுத்தவரையும் சிட்னிக்கு ஃபேவரான இந்த டீம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் பொறுத்தவரை ஜாஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ரிகஸ், கார்ட்ரைட் அண்ட் ஜோர்டான் சில்க்ஸ், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், ஜாக் எட்வர்ட், உஸ்மான் மீர், அகில் ஹுசேன், பென் டார்ச்சஸ், ஜாக்சன் பர்ட் இதுதான் நம்ம பிக் பண்ணக்கூடிய அந்த 4th டீம். இந்த 4th டீமில் கேப்டன் ஆப்ஷனாக அகில் ஹுசேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண போகிறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னா அதுக்கு இந்த டீம் சூட்டபுளாக இருக்கும். அகில் ஹுசேன் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் ஜாஸ் பிலிப்பையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ண வச்சுன்னா பென் டார்ச்சஸ்க்கு ஒரு கேப்டன் கொடுத்து வைஸ் கேப்டன் ஜாக் எட்வர்டு கொடுக்கலாம், இல்லை வைஸ் கேப்டன் பிலிப்பிஸ் கூட கொடுத்துக்கலாம், இல்லை பவுலிங்கே பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் மாற்றி நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் 5th டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஷாம் ஹார்ப்பர் அண்ட் மோசஸ் ஹென்ரிகஸ், பேட்டிங்கில் ஆல்ரவுண்டில் பொறுத்தவரையும் கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், ஜாக் எட்வர்ட், பீட்டர் சிடில், ஜாக்சன் பர்ட், ஜோயல் பேரிஸ், டார்ச்சஸ் அண்ட் அகில் ஹுசேன், பைடன் காக் இதுதான் பிக் பண்ணிக்கூடிய 5வது டீம். இதில் முழுக்க பவுலிங்க்கு ஃபேவராக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இதில் கேப்டன் ஆப்ஷனாக நான் ஜோயல் பேரிஸ் கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டனாக ஜாக்ஸ் பேடனுக்கு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பர்சனாக நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா பைடன் காக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். மோசஸ் ஹென்ரிகஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் ஜாஸ் பிலிப்பி அண்ட் ஜோர்டான் சில்க்ஸ், பென் டக்கட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கிஸ் ஸ்டோனிஸ், ஜாக் எட்வர்ட், ஹைடன் கேர், பீட்டர் சிடில், ஜாக்சன் பர்ட், அகில் ஹுசேன், உஸ்மான் மீர் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் எனக்கு கேப்டன் ஆப்ஷனாக கிளென் மேக்ஸ்வெல் கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹைடன் கேருக்கு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் யாராச்சும் ரிஸ்க் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் சிடிலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுன்னா ஜோர்டான் சில்க்ஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீம் எல்லாமே டெமோ டீம் தான். ஸோ லைன் ஆப்ஸ் ஒருத்தராக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்குன்னா நான் உங்களுக்கு டெலிகிராமில் மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல்லேயே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.